வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வழக்கை இன்று தொடருவோம். உங்களுக்கே ஒரே சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்று சென்னையில் விசாரிக்க சென்றபோது அந்த பெண் சொன்னால், ஒரு பெயரை சொல்லி, சேகர் என்ற பெயரை அவன் சொல்லவில்லை, வேறு ஒரு பெயரை சொல்லி, நான் வந்து ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கேன், என்ன இந்த பெண்ணை ஏமாற்றி, வெளி மாநிலத்து பெண், அவங்க அப்பா வயசானவர், கல்யாணம் ஆகாமல் 32 வயசு வரைக்கும் இருந்த பெண், ஒரு ஃபேர் லுக்கிங் கேர்ள், அந்த பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்ணோட தொடர்பு கொண்டு ஒரு வாரம் கழித்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு முடிவு பண்ணிட்டான். இந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்கும், அது அங்கே போய் அந்த அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு காட்டணுன்னா அந்த அம்மா அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு காமிச்சிச்சு. நாங்கள் வந்து இந்த அழைச்சிட்டு போன நபர் இருக்கான் இல்லையா, அவனை திரும்ப அழைச்சிட்டு போயிருந்தோம். அவங்க பெரியப்பாவை, அவரோட தம்பி பையன் தானே, அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னா இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் எம்எல்ஏவான்னு கேட்டால் அவன் திருட்டு போய் சார் அவன் எம்எல்ஏலாம் இல்லைன்ட்டான். எப்படிம்மா நீ இவனை எம்எல்ஏன்னு நம்பினேன்னா, சார் அவர் எப்பொழுதும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவார், பணம் நிறையா செலவு பண்ணுவார், கார் ஒயிட் கார் வச்சுருக்காரு சார், அவர் சொல்லும்போது நான் வேறு என்ன சார் பண்ணுறது, எனக்கு எவ்வளோ நாளாக பழக்கம்னா 3 மாதமாக பழக்கம், நிறைய செலவு பண்ணியிருக்காரு சார், எனக்கெல்லாம் உண்மையை சொன்னிச்சு அந்த பொண்ணு. ஆனால் அவன் வந்து இது மாதிரி ஒரு கொலைகாரன், ஒரு திருடன், ஒரு கடத்தல்காரன் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோன்னே சும்மா அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக எல்லாம் சொன்னோம். அதிர்ந்து போன அந்த பெண் தன்னை ஏமாற்றியவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் சார், படித்த பொண்ணு, நான் என்ன வேணாலும் செய்கிறேன் சார் உங்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லி அந்த பெண் முன் வந்தது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய ஃபோன்லேருந்து இந்த பொண்ணுக்கு ரிங் வருது. ஆச்சரியமாக போச்சு எங்களுக்கு. உடனே சுதாரித்து நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு வந்து 14 ஃபெப்ரவரி 14th வந்து காதலர் தினம், உன்னை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட காமிச்சிக்காமல், பதட்டப்படாமல், பயப்படாமல் சொல்லு, நல்லா பேச அவன்கிட்ட, அவன் நாளைக்கு வருவான், வர்ற நேரத்தில் அவனை பிடிக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும்னு ரிங் ஆகிட்டே இருக்கு. அழகாக அந்த பொண்ணு பேசுனுச்சு. அவனும் அந்த பக்கம் இருந்து காதல் மொழியெல்லாம் பேசுகிறான். நாங்கள் உட்காந்துருக்கோன்னு தெரியாமல் இந்த பொண்ணு பதில் சொல்லிடுச்சு. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு வரேன்ட்டான். 11 மணிக்கு இந்த பொண்ணை பட்டுப்புடவையெல்லாம் கட்ட சொல்லி, தலை நிறையா பூ வைக்க சொல்லி, காரில் அழைச்சிக்கிட்டு இன்னும் 2 ஆய்வாளர் 2 காவலர்களோட சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி பேசியிருந்தோம். நான் ஒரு ஆட்டோவில் வந்து காக்கி சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். காரில் இன்னொரு இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவரும் டிரைவர் மாதிரி உட்காந்துருக்கிறார் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் அவனுடைய காரில் இந்த பெண்ணு போய் ஏறிடக்கூடாது. பணமும் போய் பொண்ணும் போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாம் போயிடும், காவல்துறையினுடைய மரியாதையும் போயிடும். அதனால் துளி கூட சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கும்போது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த நேரம் கரெக்டாக வந்து ஒரு ஒயிட் அம்பாசிடர் கார் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. நல்ல ஜனசந்தடியான இடம். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இறங்கி வரான். செருப்பு முதற்கொண்டு ஒயிட்டில் போட்டிருக்கான். அங்கேருந்து அவனை பார்த்தோன்னே இந்த பெண் இறங்குனுச்சு. இங்கே வான்னு கூப்பிட்டான். ஆனால் அந்த பொண்ணு போகாமல் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பம் வரும் பாருங்க. அந்த காருக்கு முன்னாடி நான் ஆட்டோவில் உட்காந்துருக்கேன். என்கிட்ட வேலை பார்த்த காவலர் சைதாப்பேட்டையில் வேலை பார்க்குறாரு. அவர் யூனிஃபார்மோடு வந்து என்னை பார்த்து ஒரு சல்யூட் அடித்தார். கெட்டுச்சிற காரியம் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பித்து, காரை பார்த்தான், அதை பார்த்தா அந்த பொண்ணு கூப்பிட்டு வரலைங்கிறத பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்டான். 3 பேரும் ஓடி போய் அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்சி திரும்பி காருக்கு கொண்டு வந்து சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறோம். அங்கே போய் விசாரித்தோன்னே கொஞ்சம் கூட அவனை எந்த தொந்தரவும் பண்ணாமலே இந்த பெண்ணையும் அழைச்சிட்டு அங்கே போனோன்னே, நீ கூட என்னை காமிச்சு கொடுத்துருவியா அப்படின்னு ரொம்ப உத்தம மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசினா. அப்புறம் அந்த பொண்ணை காரில் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம். அப்போது ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த பணம் 50 லட்சம் யார் எடுத்தது அப்படின்னோன்னு அவன் சொன்னதை கேட்டிங்கன்னா நீங்கள் வியந்து போயிடுவீங்க. சார் நான் தான் கூட போனேன். எப்படா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அவருடைய வயிற்றில் வந்து ஒரு பாம்பை கட்டி விட்டோம் சார். நான் வந்து அதை ரிமோட் கண்ட்ரோலில் அமுக்கணுன்னா அந்த பாம்பு வெடிச்சிரும்னு பயமுறுத்தி, அவர் ரொம்ப அப்புறாணி மனுஷன் சார் அவன் சொல்கிறான். அவர் அழைச்சிட்டு போய் பேங்க்கில் அவர் பணத்தை ட்ரா பண்ண வச்சுட்டோம் சார். இவர் எங்கே இருக்காருன்னு குளித்தலைன்னு சொல்லிட்டான். சரி குளித்தலைக்கு போய்டுவோன்னு சொல்லி கார்லேயே ரிட்டன் பேக் டு திருச்சி. அங்கே போய் திருச்சியிலேருந்து குளித்தலைக்கு போகிறோம் இவன் சொல்கிற இடத்துக்கு. அங்கே வந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அந்த தொழிலதிபர் வாயிலெல்லாம் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி கூப்பிடப்படுத்திருந்தார். போன உடனே கை கட்டெல்லாம் அவுத்துவிட்டு எல்லாத்தையும் பண்ணோன்னே கட்டி பிடிச்சிட்டு கதறிட்டார். நான் உயிரோடு திரும்ப வீட்டுக்கு போவேன்னு நினைக்கவே இல்லை சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரிலன்னு. அப்புறம் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு தைரியத்தை உண்டாக்கி, அங்கே 2 பேரும் அதை பார்த்துக்கிறதுக்காக இருந்தான். அவனையும் பிடிச்சி நைட் நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். இவரை மீட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப
அவரையும் அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனோம். குற்றவாளிகள் எல்லாம் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வச்சுட்டு, அவருடைய மனைவி, மகள், அந்த குடும்பம் அத்தனை பேரும் அவரை கட்டி பிடிச்சி கதறுன்னு கதறிட்டாங்க. பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த மனிதன் திரும்பி வந்ததை பார்த்தோன்னா அவங்க எப்படி நன்றி சொன்னாங்கங்கிற தருணம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஒரு தருணம். இதில் என்னென்னா, இவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டேன். இவர் காரை எடுத்துகிட்டு திரும்பி போய் கம்பெனிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக இவர் காரை நிறுத்திட்டு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி போகிறார். அப்போ ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி நிற்கிது. யாரை நம்மளை ஓவர்டேக் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லி யதார்த்தமாக பார்க்குறாரு. அப்படியே இவரை பிடிச்சி தூக்கி அந்த காரில் போட்டுட்டு அவன் காரை விட்டுட்டு புறப்புறானுங்க. அப்போ என் காரில் பணம் இருக்கான்னு கேட்குறானுங்க. என் காரில் கொஞ்சம் பர்ஸ் இருக்குது, அதில் பணம் இருக்குன்னு. சரி உன் கார்லேயே போகலாம் ஏன்னு சொல்லி வந்து எல்லோரும் அவர் காரில் ஏறுறான். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இந்த காரில் போனால் நம்ம மாட்டிக்குவோம், கார் நம்பர் தெரியும், ட்ரேஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறான். அந்த நேரத்தில் தான் அந்த செல்ஃபோன் 4 பேர் வாங்கின பேப்பரை 4 பேரில் ஒருத்தன் தூக்கி கீழே போடுறான். அந்த காரில் ஏறிட்டு இறங்கும்போது அது கீழே விழுவாமல் அந்த செல்ஃபோன் நம்பர் வந்து அந்த கார் கதவில் மாட்டிக்கிச்சு. அதற்கு பிறகு இவரை நேராக குளித்தலைக்கு கொண்டு வந்து ஒரே இடத்துல அவரை வந்து வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறானுங்க, சாதாரணமாக ஒரு வெடியை கொண்டு போய் எட்டி வெடித்து ஒரு பாமை கொண்டு வந்து காமிச்சு, கரெக்டாக தான் இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன் இன்னொரு பாமை அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறான். அது உண்மையான பாம்னு சொல்லி இவரும் நம்ப வைக்கிறதுக்காக அவன் சொல்கிறான். இவரும் நம்பிடுறாரு. அது ஆக்சுவலாக டூப்ளிகேட், அது ஒன்றும் வெடிக்காது. அதை இடுப்பில் கட்டி விட்டு அவரே அழைச்சிட்டு போய் அவரை வச்சே பணத்தை வந்து பேங்க்கில் வந்து ட்ரா பண்ணான்னா எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான் பாருங்கள். அப்படிப்பட்ட கில்லாடிகளையும் பிடிக்கிற காவல்துறையாக இருக்குன்னா எப்படி தமிழக காவல்துறை எவ்வளவு திறமையானதுன்னு பார்த்துங்க. எல்லா வழக்குகளையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுல ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இதில் என்னென்னா, மற்ற கொலை வழக்குகளை கண்டுபிடிக்கும் போது இறந்து போயிருப்போம் பாதிக்கப்பட்டவன். இவரை உயிரோடு மீட்டதில் எனக்கு வந்து மனநிறைவை கொடுத்த பல வழக்குகளில் இது ஒரு வழக்கு. நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.